ஹாய்ப்பா, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்க, சூடாக ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. தட்டில் அப்படியே போட்டுக்குவோம். தட்டில் அப்படி போட்டாச்சு. போட்டோமா? அடுத்தது பாருங்க, சூப்பரான அருமையான மீன் குழம்பு. என்ன மீன் குழம்புன்னு தெரியுங்களா உங்களுக்கு? வெலை மீன் பாருங்கள், வெலை மீன், அருமையான வெலை மீனும் அப்படியே தட்டில் இது மேலே அப்படி போட்டுடலாம். வெண்டைக்காய், இதில் வந்து காய் வெண்டைக்காய் மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி மாங்காய் போடல, சரி 2-3 தடவை வந்து மாங்காய் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அதனால் தக்காளி பழம் நீங்கள் வந்து மீன் குழம்புக்கு வைக்கும்போது கடைசியாக மீனை போட்டதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சு போட்டிங்கன்னா தக்காளி புளிஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெலை மீன் பாருங்கள், மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன். இங்கே பாருங்க, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க வெலை மீன். இந்த மீன் வந்து 500 ரூபாங்க விலை. இன்றைக்கி மீன் விலைலாம் என்னன்னு தெரியல, மீன் விலை. இறாவும் 500 ரூபா பாருங்க. இறா இந்த மாதிரி இது எங்கள் மருமக செஞ்சு கொண்டாந்து கொடுத்தது. அதை தூக்கி தட்டில் அப்படியே வச்சிடலாம். அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்குவார். சிறுக்கீரை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூக்கி இதில் வச்சிடலாம். பாருங்க, இதுக்கு மேலே இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. மீனை எடுத்து கருவேப்பிலை போட்டு இந்த பொடி நாங்களே எங்கள் மருமக தயார் பண்ணி அதே வறுத்து கொடுத்துருக்கா. சூப்பராக இருக்கும். அப்படியே தட்டில் எப்பயும் போல் அம்மா வீட்டில் மாம்பழம் வந்துருச்சுன்னா மாம்பழம், இந்த பாருங்க துட்டு மாம்பழம். ரசம் வச்சுருக்க பாருங்க, காமிங்க ரசம், சூப்பரான ரசம். வாங்க அம்மா வீட்டில் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தெரியாமல் இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்ங்க.